கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகம புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனம். யாத்திராகம புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். இந்த இடத்துல ஆண்டவர் மோசையோடு சில உடன்படிக்கை பண்றார், தைரியப்படுத்துறார். தைரியப்படுத்தி சொல்றார், நான் உன்னோடு இருந்து உனக்கு செய்கிறதான காரியம் பயங்கரமா இருக்கும். பயங்கரமா இருக்கும் அப்படி சொன்ன என்ன பயமுறுத்துமா நம்மள? ரெண்டாவது சொல்றார், உன் ஜனங்கள் அறியும்படி அப்படி சொல்றார். மற்றவர்கள் அறியணும் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் என்று மற்றவர்கள் அறியணும். அவர் செய்கிறதான காரியம் நமக்கு பயங்கரமா இருக்கும்னா, இந்த பயங்கரம் அல்ல, அது அதிசயமா இருக்கும், நினச்சி பார்க்கக்கூடியதான் இருக்கும், பிரமிப்பாக இருக்கும். அதுதான். அப்போ ஒரு மனுஷனோட கர்த்தர் இருந்தால் அவன் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும்? ஒரு மனுஷனோட கர்த்தர் இருந்தால் அவன் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும்? யாரு கூடெல்லாம் கர்த்தர் இருந்தார்? யார்? ஆண்டவர் ஒரு மனுஷனோட இருக்கிறார் அப்படி சொன்னால் அவன் வாழ்க்கையில் நடக்கிறதான காரியம் என்ன? யார் யாரு கூடெல்லாம் கர்த்தர் இருந்தார்? யார் யாரு கூடெல்லாம் கர்த்தர் இருந்தார்? அவர் இருந்தவங்களுக்கு என்ன சம்பவிச்சது? அப்போ நம்ம யோசிக்கணும், நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? நம்ம இந்த வசனங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிறதான காரியம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. மறுபடியும் படிமா அந்த வசனத்தை. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். நான் உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். பூமி எங்கும் அறியப்படாத, பூமி எங்கும் அறியப்படாத அப்படின்னா பூமியில வாசம் பண்றவங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை கேள்விப்பட்டதில்லை, இப்படிப்பட்டதான காரியம் செய்யப்பட்டதை நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அதான் பூமி எங்கும் அறியப்படாத சில காரியங்கள், எந்த ஜனங்களுக்கும் தெரியாத காரியங்களை உனக்கு நான் செய்வேன் அப்படி சொல்கிறார். அப்போ மனுஷங்களால் இதை செய்து முடிக்க முடியாது, மனுஷங்களால் இதை செய்ய முடியாது. செய்ய முடியாத காரியத்தை தான் கடவுள் நான் செய்கிறேன் உனக்கு. அப்போ அவர் அப்படி செய்யணும் அப்படி சொன்னால் அவர் என்ன பண்ணணும்? என் கூட இருக்கணும், உங்கள் கூட இருக்கணும். அப்படி இருந்தால் அவர் செய்வார். அப்போ கர்த்தர் செய்யக்கூடியதான காரியம் என்ன? யாரு கூடலாம் இருந்தார், எப்படி செய்தார்னு பார்த்துருவோமா? முதலாவது ஈசா கூட இருந்தார். ஆண்டவர் ஈசா கூட இருந்தார். ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நல்லா கவனிங்க. ஆகையால் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்தோம் அப்படி சொல்றாங்க. பிரியமானவர்களே, இதை சொல்றது யாரு? வேற நாட்டுடைய புறஜாதியாகிய அந்நிய தேசத்தானாகிய ராஜா அபிமெலக் ஈசாக்கிடத்தில் வந்து நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்தோம்னு அவன் தான் சொன்னான். கர்த்தர் இவன் கூட இருக்கிறான் என்று அவன் எப்போ பார்த்தான்? அவனுக்கு எப்படி தெரியும் இவன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்று? அவனுக்கு எப்படி தெரியும்? எதை வச்சு அவன் அப்படி சொல்கிறான்? என்ன நடந்துச்சு? கர்த்தர் இவன் கூட இருக்கிறான்னு அவன் நிச்சயமாய் சொல்கிறேன் அப்படி சொல்கிறானே, அதுக்கு என்ன சம்பவிச்சது? பிரியமானவர்களே, 12வது வசனம் வாசிக்கும் போது, அவன் அந்த தேசத்தில் விதை விதைத்தான், அந்த வருஷத்தில் 100 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் அப்படி சொல்லி, 100 மடங்கு பலன் கொடுத்தார் அப்படி சொல்லி 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எந்த வருஷத்தில்? எப்போ அவன் அந்த தேசத்தில் விதை விதைத்தான்? எந்த தேசத்தில் அவன் விதை விதைத்தான்? அவன் விதை விதைக்கும் போது எப்படிப்பட்டதான சம்பவம் இருந்தது? இதை எப்படி ஆண்டவர் 100 மடங்காய் அவனை ஆசீர்வதித்தார்? 26:1 வாசிக்கும்போது,
ஆபிரகாம் நாட்களில் பஞ்சம் உண்டானது போல மறுபடியும் ஒரு பஞ்சம் வந்ததான், பின்னும் ஒரு பஞ்சம் வந்தது தேசத்தில் அப்படி சொல்லியிருக்கு. 1:26. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராக்கு போனான். இந்த இடத்துல ஆபிரகாமுடைய நாட்கள்ல பஞ்சம் உண்டானதுன்னு ஆபிரகாமை எது கொண்டு இதுல சொல்றாங்க? ஆபிரகாம் நாட்கள்ல பஞ்சம் உண்டானது போது பின்னும் ஒரு பஞ்சம் வந்தது. அப்போ ஆபிரகாம் பேரை சொல்றதுக்கு காரணம் என்ன? ஆபிரகாமால தான் அங்கே பஞ்சம் வந்துச்சு. அந்த தேசத்துக்கு பஞ்சம் ஆபிரகாமால தான் வந்துச்சு. அதனால தான் ஆபிரகாமுடைய நாட்களில் பஞ்சம் உண்டானது அப்படி சொல்லி. இப்போ ஆபிரகாம் ஹிஸ்ட்ரி இப்போ நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அவனால் ஏன் வந்துச்சு பஞ்சம் அப்படின்லாம் அதெல்லாம் சொன்னால் இப்போ வேறு மாதிரி மாறும். அதனால் ஆபிரகாமுடைய நாட்களில் பஞ்சம் உண்டானது அவன் மகன் ஈசாக்குடைய நாட்களில் ஒரு பஞ்சம் வருது. இப்போ இந்த பஞ்சம் வரும்போது கர்த்தர் என்ன பண்ணார்? அவனை ஒரு வார்த்தை சொன்னார். இப்போ இந்த தேசத்தில் பஞ்சம் வரும்போது அங்கே குடியிருக்க முடியாது, எதையும் விதைக்கவோ அறுக்கவோ முடியாது. அவனுக்கு வறுமை வரும், தரித்திரம் பிடிக்கும், இருக்கிறது செலவாகும். ஒரு தேசத்தில் பஞ்சம் வந்துச்சுன்னா நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் போகும், பொருளாதாரம் நஷ்டப்படும், எதையும் எடுக்க முடியாது, எல்லாம் நஷ்டமாகி தான் போகும். இப்படி தான். அப்போது நம்ம மனசில் என்ன தோணும்? இங்கே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, இங்கே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்துல இருக்க வேண்டாம், எங்கேயாவது நமக்கு பிரதிபலன் கிடைக்கிற இடம், லாபம் கிடைக்கிற இடம் தேடி கண்டுபிடிச்சி போவோம் அப்படி சொல்லி தான் போவாங்க. அந்த மாதிரி ஈசாக்குக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு. எங்கே போகிறதுக்கு? எகிப்துக்கு போகிறதுக்கு. ஏன் அவன் எகிப்துக்கு போகணுன்னு நினச்சான்? அங்கே நைல் நதி ஓடுது, இங்கே தான் பஞ்சம், அங்கே என்னது? நைல் நதி ஓடுது, அங்கே நைல் நதி ஓடுது. அப்போ நைல் நதி இருக்கிற இடத்துல தண்ணி இருக்கும், அங்கே போய் எதனா பண்ணிக்கலாம், வியாபாரம் பண்ணலாம், விதைக்கலாம், அறுக்கலாம், எல்லாம் செய்யலாம். அதனால் அவன் எகிப்துக்கு போக மனதாக இருந்தான். இப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? நைட்டு வந்து, நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியும், நீ எகிப்துக்கு போக பார்க்குற, நீ எகிப்துக்கு போக வேண்டாம், இந்த தேசத்திலே குடியிரு, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னோட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படி சொல்கிறார். 2:3. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நான் இந்த தேசத்தில் நீ குடியிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படி சொல்றாரு. எந்த தேசத்தில் குடியிருக்க சொல்றாரு? கேராரில். கேரார் எப்படிப்பட்டதான இடம்? இப்போ பஞ்சத்தில் போயிட்டு இருக்குது, அங்கே எதுவுமே கிடைக்காத ஒரு தேசத்தில் நீ இரு, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படி சொல்கிறார். இப்போ அந்த தேசத்தில் குடியிருக்கிறான் இவன். ஆண்டவர் இருக்கிறேன்னு சொல்லிட்டார். நான் ஆபிரகாம் எனக்கு எப்படிப்பட்டதான காரியத்தை செய்தான், அவன் என் பேச்சு கேட்டான் அப்படிலாம் சொல்கிறார். சரி, இந்த தேசத்தில் குடியிருக்கிற இவன் விதைக்கணும். பஞ்சமாக இருக்கிற இடத்துல புத்தி இல்லாதவங்க கூட விதைக்க மாட்டான். காரணம் என்ன? தண்ணி கிடையாது, விதைச்சா விதை செத்து போயிடும், வளராது. தண்ணி இருக்கும்போது விதைக்கும் போதே நிறைய வராது. நிறைய பேர் தண்ணி இருக்கும்போது விதைக்கிறத கூட அறுத்து எடுக்க மாட்டாங்க. இப்போ தண்ணி இல்லாத ஒரு வறட்சியான இடத்துல விதைச்சா என்னாகும்? விதைச்சது எல்லாமே நஷ்டப்பட்டு போகும். யாருமே அந்த தேசத்தில் விதைக்க மாட்டாங்க. மழை இல்லை, தண்ணி இல்லை, இப்போ விதைக்கக்கூடாது, எல்லாம் ஸ்டாப்பாக இருக்கும். ஆனால் இவன் என்ன செய்தான்? அந்த ஜனங்களுடைய தேசத்தில் இவன் விதைக்கிறான். இவன் விதைக்கும் போது எல்லாரும் பார்த்துருப்பாங்க, அந்த தேசத்தில் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இவன் என்ன முட்டாளா? மழை கிடையாது, பஞ்சம் இருக்கு, இவன் என்ன விதைக்கிறான்? நஷ்டம்தான் ஆகும் அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. அந்த வருஷம் பஞ்சகாலம், அதான் அந்த வருஷம். அந்த பஞ்ச வருஷத்துல கர்த்தர் 100 மடங்கு கொடுத்தார் அவனுக்கு ஆசீர்வாதம். எப்படி இருந்திருக்கும் அந்த ஊர் ஜனங்களுக்கு? ஏன் கர்த்தர் இவனை இந்த பஞ்ச காலத்தில் ஆசீர்வதித்தார்?
இந்த பஞ்சகாலத்தில் இவன் ஆசீர்வதித்ததுனால தான் அவங்க சொல்கிறாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். ஒரு மனுஷனோட கர்த்தர் இருக்கணும் அப்படி சொன்னாக்கா, அவன் எதை செய்கிறானோ, எந்த காலகட்டத்தில் செய்கிறானோ அதை அவனுக்கு ஆசீர்வதித்து தரத்தான் தேவனுடைய வேலை. அதனால தான் அவன் கூட இருக்கிறார். சரி, அவன் கூட இருந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவனாக இருந்தால் கர்த்தர் அவன் கூட இருப்பார். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ 3வது வசனத்தை வாசிங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். 4வது வசனம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. எங்க வராரு பாருங்க அவரு. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. இப்ப தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கறது அதுதான். நான் உனக்கு சொல்றதான காரியத்தை நீ கீழ்ப்படிஞ்சிட்டினா கர்த்தர் நான் உனக்கு என்ன வேணா செய்வேன், நான் உனக்கு என்ன வேணா செய்வேன். அப்படி இல்லை அப்படி சொன்னாக்கா கர்த்தர் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. யோசித்து பாருங்க. நாம் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறோம், அதை நீங்கள் செய்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தை பார்க்கணும். ஒரு அப்போஸ்தலனுக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு வேற ஒரு சந்தோஷம் கிடையாது. இவங்க சத்தியத்திலேயே கீழ்ப்படியாமல் தாறுமாறாக நடக்கிறாங்க அப்படி சொன்னாக்கா ஊழியக்காரங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். அவங்கள பார்க்க கூட பிடிக்காது, அவங்ககிட்ட பேச பிடிக்காது. அவங்க எதனா வந்து எங்களுக்கு இதுக்காக ஜொமனுக்கு அதுக்காக சரி 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 அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ சொல்கிறத கூட கேட்க பிடிக்கல, ஜாம் பண்ணிக்கிறோம், போங்க ஜாம் பண்ணிக்கிறோம். நீங்கள் முழுசாக சொல்கிறத கூட கேட்க மாட்டோம். அதே சமயத்தில் ஊழியக்காரங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே நடக்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ பொறுமையாக நின்று கேட்போம். உட்காருங்க, உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு, சேரில் உட்கார வச்சு சொல்லுங்கள், என்ன விஷயமா வந்திருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்பாங்க. காரணம் என்ன? அவங்களுடைய காரியங்கள் மாற்றமாக இருக்குது. அவங்க என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. எப்படிப்பட்டதான காரியமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. எந்த விஷயத்தையும் செய்து முடிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் இறங்கும். அப்படிப்பட்டவங்க கூட சகஜமாக பழக தோணும். இல்லை அப்படி சொன்னாக்கா அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டோம். அதுதாங்க தேவன். ஆண்டவர் எப்படி சொல்கிறாங்க? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, செவிசாய்த்து கீழ்ப்படிந்தான். நான் என்ன சொன்னேன்னா அவன் கேட்பான், அவன் கேட்குறான், அவன் கீழ்ப்படிந்து நடந்தான். அதனால் அவன் கூட இருந்து நான் அவனை ஆசீர்வதித்தேன். நீயும் அதே மாதிரி நடந்தினா உன் கூட நான் இருப்பேன்டா. அப்போ தேவன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரே காரியம் என்னன்னா கீழ்ப்படிதல். அவருடைய வார்த்தைக்கு, தெய்வத்துக்கு எல்லாரும் தான் கீழ்ப்படுகிறாங்க. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படி, அது ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, இப்போ நம்ம தேவ சமூகத்துக்கு வரோம், தேவ சமூகத்தில் உட்காரோம். எப்போ நாம் தேவ சமூகத்தில் வந்து உட்காந்தோமோ தேவன் மேலே அந்த பிரியமும் அந்த பாரமும் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா இங்கேருந்து எழும்ப மனசு வராது. எழும்பி வெளியே போகக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தை விட்டு எழும்பி வெளியே போகக்கூடாது அப்படி எண்ணம் வரும். அப்படி இல்லை அப்படி சொன்னாக்கா நம்ம எழும்பி போயிட்டு இருப்போம். அப்போன்னாக்கா தேவன் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம், ஆனால் இங்கே உட்கார மனசு இல்லை. மறந்துடாதீங்க, தயவு செய்து மறந்துடாதீங்க. எனக்கு பயப்படுறவர்களையே நான் நோக்கி பார்ப்பேன் அப்படி சொல்கிறார். எனக்கு பயப்படுற 5 நடுங்கிறவர்களையே நான் நோக்கி பார்ப்பேன். என்ன ஆண்டவர் பார்க்கணும் முதலாவது, அப்புறம்தான் நீ நல்லா இருக்கியா உன் கூட நான் வரேன் அப்படி சொல்லுவார். இல்லைன்னா வரமாட்டார். அப்போ ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார் என்று இதுதாங்க அடையாளம். பஞ்ச காலத்தில் விதைச்சான், 100 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். இப்போ அந்த அபிமேலக் பார்க்குறான், இவனுக்கு எப்படி அந்த ஆசீர்வாதம் வந்துச்சு? பஞ்சகாலத்தில் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? கர்த்தர் உன் கூட இருந்தால் எப்படிப்பட்ட காலத்தில் உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா? இந்த கிதியோன் போய் போட்டான் பார்த்தீங்களா ஒரு தோலை. ஆண்டவரே இந்த தோல் காஞ்சிருக்கணும், பூமி முழுவதும் நினைஞ்சிருக்கணும்னா. தோல் காஞ்சிருந்துச்சு, பூமி முழுவதும் பனினால் நிரம்பிருந்துச்சு. அப்புறம் சொல்கிறான் பூமியெல்லாம் நினைஞ்சிருக்கணும், இந்த தோல் மட்டும் காஞ்சிருக்கணும்னா. பூமியெல்லாம் காஞ்சிருந்துச்சு, இந்த தோல் மட்டும் நினைஞ்சிருந்துச்சு. ஒரு கிண்ணம் நிறைய தண்ணி எடுத்தாங்க. தேவனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் என் கூட இருந்தா நான் விதைச்ச இடத்துல மட்டும் தேவன் பனி பெய்ய பண்ணுவார். இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல இறங்குவேன். அவங்க என்னுடைய பிள்ளைகளாக இருந்தால் அவங்களுக்கு நான் பனியை போல கர்த்தர் இறங்கினான்னா எனக்கு ஏன் பஞ்சகாலம் வருது? முழு உலகத்துக்கும் பஞ்சம் இருந்தாலும் எனக்கு வராது பஞ்சம். அப்போ கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால அவன் விதைச்ச இடத்த மட்டும் ஈரமாக்கி விட்டார் ஆண்டவர். அதனால் 100 மடங்கு பலன் கிடச்சிது.
இப்போ அபிமெலேக்கு பார்க்குறான், இவனுக்கு இப்படி பண்ணதான காரியம் இருந்தால், இவன் கூட தெய்வம் இருந்தால் தான் இப்படி நடக்கும். அப்புறமா இவன் என்ன செய்தான், இவன் ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் அந்த தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு போறாமல் வர பண்ணிடுச்சு. உன் கூட கர்த்தர் இருந்தார் அப்படின்னா உன் வளர்ச்சி வர 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 உன் எதிராளி, நீ இருக்கிற இடத்தால் எல்லாமே உன் மேலே பொறாமப்படுவாங்க. நிச்சயமாக பொறாமப்படுவாங்க. 13-14 வாசிங்க. 26 ஆதியாகமம் 26 13 14. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. பாத்தீங்களா, பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு, இவன் எப்படி இந்த பஞ்சகாலத்துல இப்படி வரான், இவனுக்கு எங்க இருந்து இதெல்லாம் கிடைக்குது, இவனுக்கு மட்டும் மாட்டுகளுக்கும் ஆடுகளுக்கும் எப்படி தீவனம் கிடைக்குது, இவன் விதைச்சது எப்படி 100 மடங்கு ஆசீர்வதிக்குது. அவங்க மனசுல ஒரு மாதிரி தோணுது. அதனால 16வது வசனத்துல, எப்பா நீ எங்க தேசத்தை விட்டு போயிடு, நீ எங்க தேசத்தை விட்டு போயிடு அப்படி சொல்லிட்டாங்க. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனாய். பாத்தீங்களா, நீ எங்களை விட்டு போயிடு, எங்க தேசத்துல பஞ்சம், எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, ஆனா உனக்கு மட்டும் எல்லாம் வந்துட்டே இருக்கு, எல்லாம் வந்துட்டே இருக்கு, எல்லாம் வந்துட்டு இருக்கு, எங்களுக்கு தாங்க முடியல, அதை பார்க்க பார்க்க வயிறெல்லாம் எரியுது, தயவு செய்து போயிடு அப்படி சொல்றாங்க பாருங்க. நாம வளர்ச்சி அடையும் போது, கர்த்தர் நம்மளோட கூட இருந்து நம்மளை உயர்த்தும் போது, நம்ம கூட இருக்கிறவங்க கண்டிப்பா பொறாமப்படுவாங்க. அவங்களுக்கு வயிறு எரியும். நம்மளை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி தோணும், இவங்களுக்கு எப்படி இடிச்சுப்பாங்க, வேதனைப்படுவாங்க, துக்கம் வரும். ஆனால் கர்த்தர் நம்மளோட கூட இருப்பார். அதனால தான் அவன் அவங்கள அமுச்சு விட்டுட்டு பின்னாடியே வரான். நிச்சயமாக கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். நீ எங்கள் பஞ்ச காலத்தில் போய் விதைச்சி 100 மடங்கு எடுத்துட்டியே, 100 மடங்கு எடுத்துட்டியே, உங்களோட கடவுள் இல்லைன்னா இது எப்படிங்க நடக்கும்? உங்களோட கடவுள் இருக்கிறாருன்னு மற்றவங்க சொல்லணும், உங்களோட கடவுள் இருக்கிறாருன்னு மற்றவங்க சொல்லணும். அப்போ இந்த காலத்தில் நம்ம எப்படி இருக்கோம் யோசித்து பாருங்க. ஏன் கூட கடவுள் இருக்கிறாரா? ஒரே கேள்வி உனக்கு, ஏன் கூட கடவுள் இருக்கிறாரா? அந்த ஈசாக்கோடு இருந்த கடவுள் ஏன் கூட இருக்கிறாரா? நம்ம நல்லா இருக்கும்போது நாமளே சொல்லிக்கூடாது, கர்த்தர் என்னோட இருக்கிறார், கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார், கர்த்தர் ஏன் கூட இருக்கிறாருன்னு நானே பீத்திக்க கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. நான் கூட சொல்லுவேன், கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார், கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார். நானே சொல்லி என்னங்க பிரயோஜனம்? நீங்க சொல்லணும், இந்த ஊழியக்காரோட கர்த்தர் இருக்கிறார். நான் சொல்லணும், இந்த விசுவாசிகளோட கர்த்தர் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு ஒரு கிரிகை நடந்திருக்கணும். உங்கள் கிரிகை நடக்கிறத பார்த்து நான் சொல்லணும், ஐயோ கர்த்தர் இவங்களோட இருக்கிறார், அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது, அதனால தான் கடவுள் இவங்களோட கூட இருக்கிறார் அப்படி சொல்லணும். அப்போ நம்மளே கடவுள் ஏன் கூட இருக்கிறாரு, கடவுள் ஏன் கூட இருக்கிறாருன்னு சொன்னாக்கா நான் அவர் சொல்லுவார், டேய் நான் எங்கடா உங்க கூட இருக்கிறேன், நான் எங்கே உங்க கூட இருக்கிறேன், நானும் உன்னை விட்டு போய் எவ்வளோ வருஷம் ஆச்சு, நான் உன்னை விட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, நீ தான் சொல்லிக்கிற, நான் இல்லைன்னுவார். இப்போ என் கூட கடவுள் இருக்கணும். அப்போ என் கூட கடவுள் இருக்கணும் அப்படி சொன்னாக்கா ஈசாக்கு போல நான் மாறணும். என் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். இப்போ கர்த்தருடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படியும், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கணும். அப்படி நடந்தோம் அப்படி சொன்னாக்கா கர்த்தர் என் கூட இருப்பார். கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படி சொன்னால் முழு உலகத்துக்கும் பஞ்சமும் வருமானமும் இல்லை, எதுவுமே இல்லைன்னா கூட உனக்கு வரும், உனக்கு வரும். அதை மறந்துடாதீங்க. முதலாவது ஈசாக்கோட கர்த்தர் இருந்தார், கர்த்தர் இருந்ததை மற்ற ஜனங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதம். அதான் நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். உண்மையாகவே அபிமெலேக்குடைய கண்களுக்கு இது பயங்கரமாக தான் இருந்திருக்கு. இது எப்படிங்க சாத்தியம், இது எப்படி நடக்கும்? பஞ்ச காலத்தில் இப்படி விளைச்சல் வருமா? எங்கேயுமே நடக்காத காரியம், இந்த உலகத்தில் கேள்விப்படாத நடக்காத காரியத்தை நான் உனக்கு செய்வேன், உன் ஜனங்கள் காணத்தக்கதா எப்படி சொன்னார். இதெல்லாம் தேவனால் மட்டும்தான் செய்ய முடியும், எந்த மனுஷனாலையும் செய்ய முடியாது. தேவன் நம்ம கூட இருந்தால் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வான். அடுத்தது ஆதியாகம புஸ்தகம் 30வது அதிகாரம் 27வது வசனம். ஆதியாகம புஸ்தகம் 30வது அதிகாரம் 27வது வசனம். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். இப்போ லாபான் அவன் வேற ஒருத்தன், சீரியா தேசத்தான், அவன் சீரியாவில் குடியிருக்கலாம். அவன் என்ன சொல்றான், யாக்கோபை பார்த்து சொல்றான், உன் கண்ணில் எனக்கு தயவு கிடைச்சா, ஆரானில் குடியிருந்தான், உன் கண்ணில் எனக்கு தயவு கிடைச்சா நீ இங்கே இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்து கொண்டேன். பிரியமானவர்களே, யாக்கோபோடு கர்த்தர் இருந்ததுனால
கர்த்தர் அவன் மூலியமா இவனை ஆசீர்வதிக்கிறான். இப்போ யாக்கோபு வர்றதுக்கு முன்னால் லாபானுக்கு தெரியும் ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஆனால் யாக்கோபு வந்தபோது பெருகிட்டே இருக்கு. ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொன்னால் அவனால் அவன் கூட இருக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கர்த்தர் எப்பொழுது யாக்கோபோட வந்தார்? கர்த்தர் எப்போது யாக்கோபோட சேர்ந்தார், ஜாயிண்ட் ஆனார்? 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் அவன் தான் கூப்பிட்டான், ஆண்டவரே நான் போகிற இடமெல்லாம் தேவரீர் என்னோடு இருந்து வாங்க, என் கூட வாங்க. நான் இப்போ தனியாக வந்திருக்கிறேன், யாரும் என் கூட இல்லை, நீங்கள் என் கூட வாங்க. நான் இங்கேருந்து போய் திரும்பி சமாதானத்தோடு திரும்பி வரணும். நான் போய் திரும்பி வரணும். திரும்பி வரும்போது நீர் நான் என் கூட இருந்து என்னை ஆசீர்வதிச்சுன்னா நீ என் தேவன், நான் உன்னுடைய ஜனம் அப்படி சொல்கிறேன். 28வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். பாருங்க, இந்த இடத்துல அவன் சொல்றான், தேவரீர் நான் போகிற இடமெல்லாம் தேவரீர் என்னோடு கூட இருந்து வெறும் கையோடு வந்திருக்கிறேன். கோலும் கையுமாய் இந்த ஆற்றை நான் கடக்கிறேன். என் கையில் பொருளாதாரம் இல்லை, என் கையில் எந்த பணமும் இல்லை, எனக்கு இப்போ வீடு கிடையாது, எனக்கு கூட யாருமே கிடையாது. இப்போ நான் தனியாக போகிறேன், ஒன்றுமே இல்லாமல் போகிறேன். அதுதான் இப்போ எதுவுமே இல்லாமல் போகிற இவன் கூட கடவுள் வரார். அவன் என்ன சொல்கிறான், எனக்கு கிடைக்கிறதான எல்லா பொருளும் இனி நீ கொடுக்க போகிறது தான். அதனால் எனக்கு கிடைக்கிற எல்லா பொருளும் நீ கொடுக்க போகிறது. அதனால் உனக்கு நான் தசமாவும் கொண்டு வந்து கொடுக்குறேன். 10ல் 1 பங்கு உனக்கே நான் திருப்பி செலுத்துவேன் அப்படி சொல்கிறான். இப்போ கர்த்தர் அவன் கூட வரார். கர்த்தர் அவன் கூட வர்றதுனால இவன் லாபான் வீட்டுக்கு போனான். அந்த இடத்துல ஆசீர்வதிக்கப்பட்டான். பெருகிட்டே போகுது. லாபான் ஆசீர்வதிக்கிறான். லாபான் சாதாரணமான ஆள் கிடையாது. அவனுக்கு ஏற்கனவே தெய்வங்கள் இருக்குது. அஸ்தரோத், பாகால் அப்படி சொல்லிட்டு 2 தெய்வங்களை அவங்க வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. அவங்க ஊரில் அதுதான் பெரிய தெய்வம், அவங்கள ஆசீர்வதிக்கிற தெய்வம். எதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ இல்லையோ அந்த தெய்வங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அந்த தெய்வங்களை வைக்கிற இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கணும், ஸ்பெஷலாக இருக்கும். அது காவல் வேற வைப்பாங்க. அதை உள்ளே வச்சு பூட்டி வேற வச்சுருப்பாங்க. அந்த தெய்வத்தை அந்த தேசத்தில் பூட்டி வைப்பாங்க. ஏன் அப்படி சொன்னாக்கா, இப்போ நான் தெய்வத்தை போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வரேன், அது மேன்மை கிடையாது. ஒரு வீட்டில் ஆசீர்வாதமாக இருக்கிறதான ஒரு வீட்டில் ஒரு தெய்வம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த தெய்வத்தை யாராவது திருடிட்டு போயிட்டாங்க அப்படி சொன்னாக்கா அந்த ஆசீர்வாதம் அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டோன்னு அவங்க நம்புவாங்க. அதனால் என் தெய்வத்தை திருடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதை ஓப்பன் பண்ணி வச்சாலும் சாமி இருக்கிற இடத்த மட்டும் ஓப்பன் பண்ணி வைக்க மாட்டாங்க. அதுக்கு பயங்கரமான கேட்டெல்லாம் போட்டு அதுக்கு பூட்டு போட்டு காவல் வைப்பாங்களாம் லாபான் இருந்த நாட்களில். இப்போ அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான், ரொம்ப நாளாக என் தெய்வத்தை வணங்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் நீ வந்த அப்புறமா தான் உன் கூட இருக்கிற தெய்வம் என்னை ஆசீர்வதிச்சார். யோசித்து பாருங்க, அவன் தெய்வத்தை அவன் ரொம்ப கனம் பண்ணதுனால தான் ராஜல் தெய்வத்தை தூக்கி ஓடி வந்துட்டான். பாருங்க, எத்தனை பேரை கூப்பிட்டு வந்தான். நானும் ஒரு பேரை கூட்டிட்டு துரத்திட்டு வந்தான் பாருங்க. எதுக்காக வந்தான்? நீ போனா போடா, என் தெய்வங்களை ஏன் எடுத்துன்னு போற அப்படி சொல்லி தான் கேட்டான். நீ போனா போ, என் தெய்வத்தை ஏன் கொண்டு போனேன்? அப்போ அவருக்கு இவங்க போகிறது பெரிய காரணம் இல்லை, தெய்வம் தான் முக்கியம். எங்கள் தெய்வத்தை திருடி எடுத்துன்னு போய் என் ஆசீர்வாதம்லாம் உன் பின்னாலேயே வந்துடுமே அப்படின்றதான எண்ணத்தோடு தான் அவன் வெளியே வந்தான். யோசித்து பாருங்க, கர்த்தர் ஒரு மனுஷனோட இருக்கிறார் என்பதை இன்னொரு ஆள் சொல்கிறான். கர்த்தர் உன் கூட இருந்ததால் உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், தயவு செய்து இங்கே இரு, போகாது அப்படி சொல்கிறாங்க. அப்போ இவன் வெறும் கையும் கோலுமா தானே வந்தான். ஒன்றுமே இல்லாமல் தரித்திரத்தோடு நாம் ஒரு வீட்டுக்கு போனாலும், ஒரு ஆஃபீஸுக்கு போனாலும், எதையாவது காரியத்தை தொடங்கினாலும், ஏதாவது காரியத்தை செய்தாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரா பார். கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் உன்னையும் ஆசீர்வதிப்பார், உன் கூட இருக்கிறவங்களையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்னோடு கூட இல்லை அப்படி சொன்னால் நானும் தரித்திரப்பட்டுட்டே போவேன், இருக்கிறதெல்லாம் இல்லாமல் போவோம், என் கூட இருக்கிறவங்களும் தரித்திரப்பட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நாம் நினைக்கணும், கர்த்தர் என் கூட இல்லை, கர்த்தர் என் கூட இல்லை, அதனால தான் எனக்கு நஷ்டம் வந்துட்டே இருக்குது. சரி, கர்த்தர் ஒரு மனுஷனோட கூட இருக்கும்போது இன்னொரு காரியம் நடக்குது. என்ன? 31வது அதிகாரம் 29வது வசனம். ஆதியாகமம் 31:29.
உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோட நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார். நல்ல கவனிங்க, இவன் 400 பேரை எது கூட்டு வந்தான்? என்னுடைய பிள்ளைங்களை கூட்டு போயிட்டான், என் பேர பிள்ளைங்களை கூட்டு போயிட்டான், எனக்கு இருந்த சொத்தெல்லாம் ஆடு மாடெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அபகரிச்சு எடுத்துகிட்டு போகிறான். இப்போ நான் என்ன பண்ணணும்? போய் யாக்கோபை காலி பண்ணணும், யாக்கோபை கொண்டுடலாம். யாக்கோபை கொண்டுட்டு என் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்தோம்னா ஆடு மேய்ப்பாங்க. அவங்கள கொண்டு வந்து ஆடு மேய்க்க விட்டுருவோம், நம்மளுக்கு லாபம்தான். அவங்கள்ட்ட இருக்கிற ஆடெல்லாம் கொண்டு வந்துடுறோம், எவனும் நம்மளை கேட்க முடியாது. அவனுக்கு ஒரே ஒரு அண்ணன் தான் இருக்கிறான், ஏசா. அவனும் இவனை கொலை பண்ண தான் தேடின்னு கிடக்கிறான், அவனும் இவனை கொல்லத்தான் தேடுறான். அதனால் நான் இவனை கொன்னேன்னா அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் கொல்றத லாபனை கொண்டுட்டான் அப்படின்னு சந்தோஷம் தான் படுவான். அதனால் இவனுடைய மனதில் இருக்கிற தாட்ஸ் என்ன? அவனை கொல்லணும். அதனால தான் இத்தனை பேரை கூப்பிட்டு வந்தான். பார்க்க வந்தவன் தனியாக தானே வந்திருக்கணும், இவனை பார்க்க வந்தவன் தனியாக தானே வந்திருக்கான். இவ்வளோ பேரையது கூப்பிட்டு வரணும். அவ்வளோ பேருக்கு 3 நாளாக இவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. யார்? லாபான் 3 நைட்டு 3 பகலாக வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த 3 நைட்டும் பகலுக்கும் இவங்க பின்னால் வரவங்களுக்கு இவன் தானே சாப்பாடு போடணும். சும்மா வந்துடுவானுங்களா? யாராவது வாடா என் மாப்பிள்ளை போயிட்டு அவனை போய் பிடிச்சி கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லாரும் வாங்கன்னு வந்துடுவாங்களா? நாங்கள் வரோம், எங்களுக்கு என்ன தருவேன்? அவனை அடிச்சு போட்டு எல்லாத்தையும் கொண்டு வரல, அதில் பங்கு போட்டுக்கலாம். இப்போ 3 நாளாக சாப்பிட்றதுக்கு அதை நான் பார்த்துக்கிறேன். இப்போ 3 நாள் இவருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கணும், 3 வேளையும் அவங்க சாப்பிட்ருக்கணும். 2வது அவங்களுக்கு கூலி வேற கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லி தான் 400 பேரை கூப்பிட்டு வந்திருப்பான். நம்ம 400 பேரோட வந்தான், அவ்வளோதான். ஏசாவும் 400 பேரோட தான் வந்தான். இப்போ இவங்கள பேர் வந்த பேர் அவனு சொல்கிறான், கடவுள் பார்த்தாரு, நீ என்ன பிளானில் போகிற, ஜாக்கிரதை. அவன் மேலே நன்மை அல்லாமல் தீமை எதனா பேசினா மகனை உன்னை காலி பண்ணிட்டு வாங்கிட்டார் ஆண்டவர். எப்படி இருந்திருக்கும்? ஒரு மனுஷனோட தேவன் இருக்கிறார் அப்படி சொன்னால் உனக்கு விரோதமாய் தீமை செய்ய வரவங்களை கூட ஆண்டவர் முன்னாடியே கண்டிச்சிருவாங்க. உனக்கு தெரியாது, அவங்கள கண்டிச்சது யாக்கோப்புக்கு தெரியாது. அவன் தான் சொல்கிறான், அவன் தகப்பனுடைய தேவன் நேற்று நைட்டே எனக்கு சொன்னார், அவங்கள்ட்ட நன்மை இல்லாமல் தீமை நீ ஒன்றும் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, ஜாக்கிரதையாயிரு அப்படி சொல்லி எச்சரிச்சார். என்ன எச்சரிக்கையாயிரு, உன்னை காலி பண்ணிடுவேன் அப்படி சொல்கிறது தான் அது எச்சரிக்கையாக சொன்னது அப்படி சொல்லி. பாருங்கள், நம்ம கூட கடவுள் இருக்கிறாருன்னா நமக்கு தீங்கு செய்ய எவனோ எங்கன்னா பிளான் போட்டுன்னு வந்தால் கூட அந்த பிளானை தகர்த்து உடச்சிடுவார், காலி பண்ணிடுவார். கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்னா எல்லா விதங்களையும் நம்மளை தப்பு வைப்பார், காப்பாற்றுவார். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கர்த்தர் என் கூட இருந்தால், கர்த்தர் நான் ஒன்றுமே இல்லாமல் போனால் கூட கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். என்னை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, என் தேவன் என் நிமித்தம் அவங்களையும் ஆசீர்வதிப்பார். அவங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். இவன் வந்ததால் தான் ஆசீர்வாதம், இவன் வந்ததால் தான் ஆசீர்வாதம் அப்படி சொல்லி என் மேலே ரொம்ப பாசமும் அன்பும் அவங்களுக்கு மேலே வந்துடும். அதனால தான் அவன் கெஞ்சிறான், அவன் கண்கள் தயவு கிடைச்சா இங்கே இரு நீ போகாத அப்படி சொல்கிறான். அப்போ நம் நிமித்தம் அவங்களுக்கும் சந்தோஷம் உண்டாகும், நம் நிமித்தம் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்போ நான் எந்த விதத்துலேயும் ஆசீர்வாதமே இல்லாமல் தரித்திரம் முடிச்சிருக்கிறேன் அப்படி சொன்னாக்கா நீங்களே நினச்சிங்க கர்த்தர் உங்கள் கூட இல்லை அப்படி சொன்னாக்கா நீ எப்படி ஆசீர்வதிக்கப்படுவே? உன்னால் மற்றவங்க எப்படி ஆசீர்வதிக்கப்படுவாங்க? யாராவது உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்களா, நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு இருக்கிறத நாங்கள் கண்டோம். அப்போ என்ன கிரியை உனக்கு நடந்துச்சு? இப்போ நினச்சிக்கோ, ஆண்டவரே நீ என் கூட இருக்கிறத மற்றவங்க நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? மற்றவங்க சொல்லணும், ஆண்டவரே எனக்கு என்ன கிரியை வச்சிருக்கிற, என் கூட நீ இருந்து என்ன பண்ண போற, என் கூட இருந்து எனக்கு என்ன செய்ய போற, உன்னோடு கூட நான் இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னீங்க, அதில் ஏதாவது ஒன்று செய்து காட்டு. நீ என் கூட இருக்கிற அப்படின்றத நான் அறிஞ்சிக்கிறேன், நீ என் கூட தான் இருக்கிறேன்னு மற்றவங்க வந்து எனக்கு சொல்லுவாங்க பாரு, அப்போ எனக்கு சந்தோஷம் உண்டாகும். அப்படி தான் நம்ம சொல்லணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற செய்கிற காரியம் நம்மளால செய்ய முடியாது, நம்மளால இதை செய்ய முடியாது. நம்ம செய்ய முடியாத காரியம் நம்ம கொண்டு ஆண்டவர் செய்கிறார், இது நம்மளால முடியாது. அப்போ இது தேவன் தான் செய்கிறார், நம்மளே புரிஞ்சிக்கலாம். ஆகவே கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருந்தால் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு ஆபத்து வரும்போது, அவனுக்கு தீங்கு செய்ய யாராவது வந்தால் அவனை தடுத்து நிறுத்துறார். அடுத்தது ஆதியாகமம் 29வது அதிகாரம் 39வது அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனம்.
கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கீழே 3வது வசனம். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் இந்த இடத்துல போத்திபார் பார்க்குறான், யாரு கூட கடவுள் இருக்கிறாருன்னு, யோசேப் கூட கடவுள் இருக்கிறாருன்னு போத்திபார் பார்க்குறான். போத்திபார்னா என்னது சொல்லுங்க யாராவது? உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் சில பிரசங்கத்தில். போத்திபார்னா என்னது? பரவாயில்ல, சத்தமாக சொல்லுங்க. காட்டெருமை, பன்னியா, எருமை மாடு. போத்திபார், பார்னமா ஆப்பிரிக்கா எருமைன்னு எருமை மாடு கிட்ட போய் மாட்டினாங்க. அந்த எருமை மாடுக்கு தெரியுது இவன் கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. யோசித்து பாருங்க. எப்போ இவன் கூட கர்த்தர் வந்தார்? இந்த போத்திபார் வீட்டுக்கு இவனை வித்துட்டாங்களே அடிமையா. இவன் ஒரு வீட்டுக்கு அடிமையா போகும்போது கர்த்தர் இவன் கூட வந்தார். அதுக்கு முன்னே கர்த்தர் இவன் கூட இல்லை. இவர் செய்யறதெல்லாம் காரிய சித்தி அப்படி சொல்லியிருக்குது. காரிய சித்தி அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? பயங்கர படிப்பாளி செய்யறதான காரியம், திறமசாலிங்க செய்கிற காரியம், அனுபவசாலிங்க செய்கிற காரியம், அப்படிப்பட்ட காரியம் தான் காரிய சித்தி. அவங்க இதில் பழகுனவங்க, அவங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அப்படி சொல்கிறவங்க தான் காரிய சித்தி. இவர் எங்கே போய் கான்வென்ட்டில் படித்தார்? அவங்க அப்பா பெரிய படிப்பாளியா? அவர் ஒரு ஆடு மேய்க்கிறவர். அவர் பண்ண எத்தனை வருஷம்? 14 வருஷம் ஒரு பொண்ணுக்காக ஆடு மேய்ச்சின்னு கிடந்தான். யார்? யாக்கோபு. ஒரு பொண்ணுக்காக 14 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். அப்புறம் அவன் சம்பாதிக்கிறதுக்காக 20 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். அப்போ ஆடு மேய்க்க தான் அவருக்கு தெரியும். அப்போ யாக்கோபுக்கும் படிக்க தெரியாது. யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைங்கள்லாம் அவங்க பிள்ளைங்க பெற்ற உடனே ஆடுகளை கொடுத்து விட்ருவோம், எத்தனை போங்கடா மேய்ச்சிட்டு வாங்கடா அப்படி சொல்லி. அப்போ அவங்க பிள்ளைங்க 10 பேரும் ஆடு தான் மேய்ப்பாங்க. அவங்களுக்கும் படிப்பெறி தெரியாது. ஒன்று தெரியும், எத்தனை ஆடுன்னு என்ன தெரியும், எவ்வளோ பணம் வருதுன்னு என்ன தெரியும். படிக்காதுன்னு கூட பணம் என்ன தெரியும். அதுக்கு படிப்பு தேவையில்லை. பணம் என்றதுக்கு படிப்பு தேவையா? அதுக்கு படிப்பு தேவையில்லை. மற்ற எழுத படிப்பு இது வராது. அப்போ யோசேப்புக்கு என்ன வேலை இருந்துச்சு? அவர் போய் எங்கேயும் கான்வென்ட்டில் படிக்கலை. அவருக்கு என்ன பண்ணியிருந்தாங்க? ஆடு மேய்க்க அனுப்பலை. 10 பேரை மட்டும் ஆடை கொடுத்து அமுச்சிட்டான் யாக்கோபு. இவங்களை ஆடு மேய்க்க அனுப்பலை. இவர் கலராக ஜிகினா மாதிரி ட்ரெஸ் போட்டு விட்டு வீட்டில் உட்காந்துருந்தார். இப்போ இவருக்கு என்ன வேலை? இவரும் சும்மா இருக்க மாட்டார். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போய் பார்த்துட்டு இருப்பார் அண்ணனுங்களை. எவன் ஆடு திருடி விற்கிறான், எவன் ஆட்டை அடிச்சு சாப்பிட்றான் அப்படி சொல்லி பார்த்துட்டு எப்பா இன்னைக்கு சிமியோன் ஆட்டை விற்று காசு வாங்கிட்டான்பா சொல்லுவார். அவங்கள்ட்ட சொல்லுவாப்பா ரூபன் இன்னைக்கு ஆட்டை அடிச்சு சாப்பிட்டான்பா அப்படி சொல்லுவார். இப்போ என்ன ஆகும்? யாக்கோபு கோமா வரும். ஏன்னா அவர்கள் சகோதரர்கள் அவர்கள் செய்கிற துர்மார்க்கத்தை இவன் வந்து சொல்லிகிட்டே இருப்பான். கோல் மூட்டி வேலை இருக்கு. வந்து 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 இதையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான்? நாசமாக போனவனுங்களே, என் சொத்தெல்லாம் அழிக்கிறீங்களாடா, விற்று சாப்பிட்டீங்களாடா, அடித்து சாப்பிட்டீங்களாடா. இப்போ இவனுக்கு கோவம் வரும். நம்ம பண்ணுறது இவனுக்கு எப்படா தெரியும்? யாரா சொல்கிறது? இதோ தான் இந்த ஒருத்தங்கிறான் பாரு, சொப்பனக்காரன். அவன் மேலே ஏற்கனவே வெறி வருது பயங்கரமாக. எப்போ பார்த்தாலும் கோவம் வரும். இவன் தான் எல்லாத்தையும் சொல்லி நம்ம அப்பாவை திட்டு வாங்க வைக்கிறோம் நம்மக்கிட்ட. நம்ம அப்பா ரொம்ப திட்டுறாரு இவனால தான் அப்படின்னு யோசேப் மேலே ஏற்கனவே கோபமும் வெறியும் இருந்துச்சு. அப்போ இவர் இதைத்தானே பண்ணிட்டு இருந்தார். இவர் எங்கேயும் போய் படிக்கலையே. இப்போ போத்திபார் வீட்டுக்குள்ளே வந்த உடனே இவர் எப்படி காரிய சித்தி உள்ளவராக மாறினார்? எப்படி இவர் அறிவாளியாக மாறினார்? எப்படி இவர் படிப்பாளியாக மாறினார்? எப்படி இவ்வளோ தாறுமாறான காரியம் இவங்க கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு அவன் எப்படி சொன்னான்? கர்த்தர் ஒரு மனுஷனோட வந்துட்டான். ஏன்னா அது வரைக்கும் இல்லை. இவங்களுக்கு அப்பா கிட்ட சொல்கிறான்னு சொல்லிட்டு தான் எல்லாம் சேர்ந்து கும்மாங்குத்து குத்துனானுங்க. அவனை மாட்டினார் இல்லையா? நடுவையில் வந்து மாட்டிட்டார். எங்கே யாரும் இல்லாத இடத்துல வந்து மாட்டிக்கிட்டார். பிடிச்சி 10 பேரும் கும்பூர் கஞ்சி காசி அவரை ஓட்டையில் போட்டாங்க, ஒரு பெரிய குழியில். அதுக்கப்புறம் தான் தூக்கி விற்றாங்க. யோசித்து பாருங்க, இந்த போத்திபார் வீட்டில் தான் யோசேப்போட கர்த்தர் இருக்கிறார். அதுக்கு முன்னே அவர் இல்லை. ஏன்னா இருந்திருந்தா இவங்க 10 பேரும் அடிக்க போகிறாங்கன்னு உங்கள்கிட்ட முன்னாலே சொல்லியிருப்பார். டே போவாதுறாங்க. லாபான் அடிக்க வரும்போது லாபான் கிட்ட சொன்னார் இல்லையா ஆண்டவர், நன்மையை மாத்திரம் பேசும் மேலே கை வைக்கூடாது சொன்னார் இல்லையா? அப்போ யோசேப்பை 10 பேர் சேர்ந்து உன்னை அடிக்க போகிறானுங்க, உன்னை அடித்து வித்துற போகிறானுங்க, உஷாராரு அப்படின்னு யோசேப்புக்கு சொல்லிப்பா. யோசேப்பு கூட இல்லை அடிக்கிற வரைக்கும். அப்போ அவன் யோசேப்பு கேட்டுப்பாரு, ஆண்டவர் எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க, அப்போ எங்கே போனேன் நீ? ஏன்னா அப்போ இல்லை.
எப்போ அவன் அடிமையாய் மாறினானோ அந்த டைம் தான் ஆண்டவர் அவங்ககிட்ட வந்தார். அதனால தான் அந்த 2வது அதிகாரத்தில் தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அப்படின்னு சொல்லி. இப்போ படிமா மறுபடியும் அந்த வசனம் 39:2. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அடிமையா வந்திருக்கிறான். இப்போ அடிமை வீட்டில் என்ன நடக்கும்னு தெரியாது. இவன் இந்த அடிமை வீட்டில் கேவலப்பட்டு போகக்கூடாது. அடிமையாக தான் நான் இருக்கிறேன், என்னை யாரோ கொண்டு போய் பலவந்தமாக வஞ்சகமாக இன்னும் பண்ணிட்டாங்க, நான் மாட்டிக்கிட்டேன். ஆனால் மாட்டின பேர் நான் கேவலப்படக்கூடாது. கேவலப்படாமல் இருக்கிறதுக்கு என்னை அதை அடிமை வீட்டில் உயர்த்துறாரு. கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அவர்கிட்ட இருக்குது. அந்த ஞானம் அறிவு எனக்குள்ளே வருது. அந்த ஞானம் அறிவு வரும்போது நான் யோகித்து சில காரியங்களை செய்கிறேன். நான் செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கப்படுது. இப்போ நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கப்படும் போது யாருக்கு லாபம் வரும்? அந்த வீட்டு எஜமானுக்கு தான் வருது லாபம். பயங்கரமாக லாபம் வந்துட்டு இருக்குது. போத்திபார் பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம வேலைக்காரங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க, அவங்களால நமக்கு நஷ்டம் தான் வந்திருக்குது. இவன் செய்கிறதான காரியத்தெல்லாம் லாபமாக வருது. அதனால கடவுள் இவன் கூட இருக்கிறார். உடனே என்ன நடந்துச்சு? இப்படியே இருக்கிற நேரத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. எந்த மனுஷன் கடவுள் இவன் கூட இருக்கிறார்னு சொன்னானோ அதே மனுஷன் இவனை பற்றி ஜெயிலில் போட்டான். 41வது அதிகாரம் 20வது அதிகாரம் 20வது வசனம் படிங்க. 20, 21, 39, 20, 21. ஆதியாகமம் 39, 20, 21. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். நல்லா கவனிங்க. கொஞ்ச வாரத்துக்கு முன்னே தான் சொன்னான் கர்த்தர் இவன் கூட இருக்கிறார் அப்படி சொல்லிட்டு. ஒரு பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்த உடனே என்ன பண்ணான்? இந்த பிரச்சனையை இவரே சால்வ் பண்ணல. இவர் என்ன பண்ணாருனாக்கா, இந்த போத்திபார் கொண்டு போய் ஜெயிலில் போடல, இந்த பிரச்சனையை பார்வோன் கிட்ட கொண்டு போனான். அவன் யார்? போத்திபார். பார்வோன் கிட்ட போய் என் வீட்டில் ஒருத்தனை அடிமையாக கொண்டு வந்தேன், அவன் உண்ட வீட்டில் ரெண்டகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், என் வீட்லேயே இறங்கி ஏதோ பண்ண ஆரம்பிச்சிட்டான், நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லி பார்வோன் கிட்ட சொல்கிறான். அப்படி சொல்லும் போது அவன் சொல்கிறான், இவனை பிடிச்சி ஜெயிலில் போடு. பார்வோனுடைய கட்டளையினால தான் யோசேப்பு ஜெயிலுக்கு போனான். பார்வோனுடைய கட்டளைப்படி யோசேப்பை ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டு இப்போ ஜெயிலில் இருந்தாங்க. இப்போ ஜெயிலுக்கு போனார் யார்? யோசேப்பு. இப்போ நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன் யோசித்து பாருங்கள். நான் ஒரு டிப்டாப்பான ஆள். இப்போ யாரோ ஒருத்தர் அடிமையாக இருக்கிறாங்க, சரி அவனுக்கு உதவியாக நான் போகிறேன்பா, நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால அவனையும் எல்லாருக்கும் பிடிக்குது, 2 பேரும் சேர்ந்து செய்கிறதுனால. அப்போ யோசேப்பும் தேவனும் சேர்ந்து வேலை செய்யறதுனால தான் போத்திபார் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. இப்போ போத்திபார் என்ன பண்ணாமல் இவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டான். பார்வோனுடைய கட்டளையின்படி பிடிச்சி போட்டோடனே நான் என்ன பண்ணுவேன்? அவன் ஜெயிலுக்கு போனான், நான் என்ன பண்ணுறது? நான் போகக்கூடாது ஜெயிலுக்கு. கிளம்புன்னு கிளம்பி போயிடுமா? யோசித்து பாருங்க. ஆண்டவரும் இவன் கூட ஜெயிலுக்கு போனார். எந்த ஊரில் அங்கே நடக்க இந்த அநியாயம்? நான் ஜெயிலுக்கு போகிறேன், நான் ஜெயிலுக்கு போனால் ஆண்டவர் சொல்ல, நீ பண்ணிட்டியா போயிட்டியா, அப்போ தம்பி நீ போ, நான் வெளியே இருந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னாரா? இல்லை, ஆண்டவரும் சிறைச்சாலைக்கு போகிறார். படிமா. கர்த்தர் யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தர் சிறைச்சாலையில் இப்போ யோசேப்போடு இருக்கிறார். கர்த்தர், நீங்கள் 20வது வசனம் படிங்க, அப்போதான் புரியும். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து. பார்த்தீங்களா, இப்ப சிறைச்சாலைக்குள்ளே கடவுள் போயிட்டார். அவன் தான் தண்டனை அனுபவிக்கிறான். செய்யாத தப்புக்கு அவன் தான் தண்டனை அனுபவிக்கிறான். கடவுள் என்ன பண்ணுவார்? அவரை விஷயத்துக்கு ஜெயிலில் போடணும். அவரும் போயிட்டார். நானும் போய் உக்காந்துக்கிறேன். அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற வழி இல்லை, நானும் போகிறேன். அவனை நான் உருவாக்கி எடுக்கணுமே. கர்த்தர் ஒரு மனுஷனோட இருந்தா எந்த இடத்துல இருந்தாலும் அவனுக்கு அங்கே பாதிப்பு வராது. இப்போ சிறைச்சாலைக்குள்ளே தான் போயிருக்கான் யோசேப். ஆனால் சிறைச்சாலையுடைய அதிகாரி கண்களின் தயவு கிடைச்சது. இப்போ என்ன நடந்துச்சு? இப்போ சிறைச்சாலைக்குள்ளே போயிட்டானா யோசேப்பு. இப்போ யோசேப்புடைய மனதை ஆண்டவர் பார்க்கணும். என்ன பண்ணணும்? நம்மளாம் தானே பண்ணணும். ஆண்டவரே, எங்கள் அப்பாவுக்கு நான் செல்ல பையன், எங்கள் அப்பா என்னை கொஞ்சம் என்னை தூக்கி இடுப்புலையே வச்சுட்டு உட்காந்துருப்பார், நான் ஒரு மடியிலேயே உட்காந்துருந்தேன், எல்லாருக்கும் போடுற துணியை விட எனக்கு ஸ்பெஷலாக போட்டார்,
என்னை பார்த்து பார்த்து கொஞ்சம் அழகாக கிள்ளி கொள்ளி முத்தம் கொடுப்பாரு. இப்படி நான் இருந்தேன். என்னை எங்கள் அண்ணனுங்களாம் அடித்தானுங்க, நீ கேட்டியா? எல்லாரும் என்னை குழியில் போட்டாங்க, நீ என்னன்னு கேட்டியா? என்னை வித்துட்டானுங்க. அப்புறமா என் கூட வந்து நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னேன். சரி நீ இருக்கிறியேன்னு சொல்லி ஆத்ம திருப்தியில் சரி அங்கெல்லாம் முட்டார், இப்போயாவது கடவுள் இருக்காருன்னு நான் செய்யாத தப்புக்கு என் மேலே போட்டானுங்க செய்தேன்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் என்னை பிடிச்சி ஜெயிலில் போடுறான். நீ இன்னும் ஆண்டவரே பண்ண, நீ என் கூட செவனேன்னு வந்து செயலில் உட்காந்துக்கிற, இது என்ன நியாயம்? இந்த மாதிரிலாம் பேசுவானா, யோசிப்பானா அப்படி சொல்லி ஆண்டவர் பார்த்தார். அவன் எதையும் யோசிக்கல. அவன் அங்கேயும் கர்த்தரை நேசித்தான். அதனால் ஆண்டவர் பார்த்தார், என்ன மனசில் கூட திட்டலையே, ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு கூட கேட்கலையே. நம்மளாம் தான் என்ன பண்ணுவோம், நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படி சொல்லுவோம். அவன் எதுவுமே கேட்கல. அதனால் ஆண்டவர் பார்த்தார், இவனை எதுக்கு இப்போ சிறைச்சாலையில் ஒழிக்கும், இவனை மேலே கொண்டு வரும், இவனை மேலே கொண்டு வரும். யோசித்து பாருங்க, யார் கட்டளை மூலியமா இவன் சிறைச்சாலைக்குள்ள வந்தானோ அவனே இப்போ கட்டளை போடுறான், தீவிரமாக வெளியே கொண்டு வா, தீவிரமாக வெளியே கொண்டு வா அப்படி சொல்லிட்டு. 41:14 ஆதியாகமம் 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்களில் இருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் தீவிரமாய் கொண்டு வந்தாங்களாம். அவனை தீவிரமாய் கொண்டு வந்தான். அர்ஜென்டா சீக்கிரமா வாயா. உடனே வந்து அவன் என்ன பண்ணான், ட்ரெஸ் எல்லாம் போட்டான், சவரகம் பண்ணுறாங்க. ஏன்னா இவர் ஜெயிலில் தாடி வளர்த்துட்டார். ஜெயிலில் தாடியெல்லாம் வளர்த்து காட்டுவாசி மாதிரி இருந்தார். இப்போ என்ன பண்ணாங்க, அவரை சறுக்குன்னு சேவிங் பண்ணி பலன்னு ஆக்கிட்டாங்க. ஆக்கி கொண்டு வந்து பார்வனுக்கு முன்னால் நிற்க வச்சாங்க. பார்வன் சொல்கிறான், கர்த்தர் உன் கூட இருக்கிறாரியா, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரியா. கர்த்தர் ஒரு மனுஷன் கூடனா இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் யாராவது சொல்லுவாங்களா? அதனால சிங்காசனம் மட்டும்தான் என்னது, சட்டமெல்லாம் உண்ணுதுன்ட்டான். இப்போ யோசேப்பு போடுற சட்டம் தான் எகிப்தில் செல்லுபடி ஆகும். நீ ஒருத்தனை சொல்லாமல் ஒருவனும் உன் கையையோ காலையோ அசைக்கக்கூடாது, நீ சொன்னா தான் கையை காலை அசைக்கணும். அப்படி ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்தான். சொல்லிட்டு சொல்கிறான், தொண்டலிட்டு பண்ணியுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓடா சாஷ்டாங்கமாக அவன் காலில் முகம் குப்புற விழுந்து தான் ஆகணும். இப்போ யாரெல்லாம் விழுவாங்க, எந்த போத்திபார் இவனை ஜெயிலில் கொண்டு வந்து போட்டானோ ஆண்டவனேன்னு அவனும் காலில் விழுந்தான், அவனை வேற வழி இல்லை. யோசித்து பாருங்க, எந்த இடத்துலேருந்து எங்கே கொண்டு வந்து ஆண்டவர். ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருந்தார் அப்படி சொன்னால் அவனுக்கு தீங்கு செய்கிறவங்க, அவனுக்கு விரோதமாக எழும்புறவங்க எல்லாரும் அவன் காலின் அடியில் வந்து உட்கார பண்ணிட்டு வராங்க. எந்த போத்திபார் உன்னை சிறைச்சாலைக்குள்ளே போட்டானோ அந்த போத்திபாரை இப்போ தொண்டலிட்டு பணிஞ்சு தான் ஆகணும், தொண்டலிட்டு பணிஞ்சு தான் ஆகணும். ராஜாவை தவிர மிச்ச அத்தனை பேரும் இவன் காலில் ஓடுறாங்க. எப்படி இருந்திருக்கும் யோசுவா, இப்போ யோசேப்புக்கு. நான் எங்கேயோ கடந்தேன், எங்கள் அப்பா வீட்டில் இருக்கும்போது கூட இப்படி இல்லை, எங்கள் அண்ணனுங்களாம் என்னை அடிக்கும்போது நான் பயந்தேன், என்னை கொன்னுடுவாங்களோன்னு நினச்சி அங்கே காப்பாற்றப்பட்டேன். நான் போத்திபார் வீட்டில் வந்தேன், செய்யாத தப்புக்கு சிறைச்சாலைக்குள்ளே போனேன், அங்கேயே என் வாழ்க்கை முடிஞ்சிடும்னு நினச்சேன். ஆனால் அங்கேருந்து கர்த்தர் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். என் சிந்தையை மாற்றினார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே எனக்கு சட்டம் போடக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தார். அவனை தேடி இப்போ எல்லாரும் வராங்க, அவனை தேடி எல்லாரும் வராங்க. வருவங்களாம் ஆண்டவனேன்னு தான் சொல்லணும், வேறு வழி இல்லை, ஆண்டவனே அப்படி தான் சொல்லணும். எங்கே மாற்றினார் பாருங்க. ஒரு மனுஷன் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னா பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், வேதனைகள் வரும், தேவையில்லாத காரியங்கள் வரும், அநியாயமான பேர் வரும், எல்லா காரியமும் வந்துட்டே இருக்கும். அழுதுன காணக்கூடாது, வரட்டும் வரட்டும், என்ன வேணா வரட்டும். திடமானதாக இருங்கள், தைரியமாக இருங்க, கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவன் சொல்லுவான், இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, இவ்வளோ போராட்டம் வந்துச்சு, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சே, எவ்வளோ பெரிய காரியம் நடக்கும்னு நினச்சோம், புசுக்குன்னு போயிடுச்சு. இல்லை, எவ்வளோ பெரிய காரியம் நடக்கும், ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதுதாங்க கர்த்தர் ஒரு மனிதனோட இருந்தால் உலகத்தாருக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும், எல்லா காரியத்திலும் கர்த்தர் அவங்க கூட இருந்து துன்பத்திலும் வேதனையிலும் கஷ்டத்திலும் அவனை உயர்த்தி மேலே கொண்டு வந்தார். அவனை உயர்த்தி மேலே கொண்டு வந்தார். டாப்பில் வந்து உட்காந்துருக்கலாம். இப்போ டாப்பில் வந்து உட்காந்துருக்கான். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா? உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாரா? யோசித்து பாருங்கள். என்ன பிரச்சனை வருதா? வரட்டுங்க. போராட்டம் வருதா? வரட்டுங்க. அசிங்கமாக இருக்குதா? இருக்கட்டுங்க. எது ஒன்றா இருக்கட்டும்.
இந்த பாதையிலெல்லாம் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாரா பாரு. அப்படி இருந்தாருன்னா மனவேதனை உனக்கு வராது. யோசேப்பு இவ்வளோ கஷ்டத்துக்குள்ளே போனான். தன் சகோதரரை பார்த்த உடனே அவன் சொன்னானா, வாங்கடா வாங்கடா வாங்கடா, உங்களை தாண்டா பார்த்துக்கிறேன், வாங்கடா வாங்கடா அப்படி சொல்லி சொன்னானா. இவங்க கிட்ட தானே வந்தானுங்க அரிசி வாங்க, கோதுமை வாங்க, இவங்ககிட்ட தானே வந்தானுங்க. ஆண்டவன் மாதிரி துபாசியை கொண்டு பேசினானா, அண்ணன் தம்பின்னு தெரியக்கூடாதுன்ட்டு. அவங்களெல்லாம் இவன் கண்டுபிடிச்சான். இவனையும் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. ஏன் கண்டுபிடிக்க முடியல தெரியுமா? யோசேப்பு வரும்போது எப்படி இருந்தார்? வித்தியாசமாக சுட்ட முடியாக இருந்திருக்கும், வெள்ளை வெளியேறு இருந்திருப்பார். அவர் அந்த தோல் ட்ரெஸ் போட்டுன்னு இருப்பார். இப்போ எகிப்தில் வந்து அதிபதி, பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாரு. இப்போ அவர் எப்படி இருப்பார்? இங்கேருந்து ஒரு நூல் கட்டி, இங்கே ஒரு தங்கத்தில் ஒரு தாடி இப்படி வந்து நீட்டாக இருந்திருக்கும், தங்கத்தில் ஒரு தாடி நீட்டாக. அதுக்கப்புறமா கண்ணில் மை விட்டு, புருவத்தில் மை விட்டு, கண்ணில் ஒரு மீன் மாதிரி வச்சுருப்பாங்க, இங்கே கண்மை, கண்ணில் மை. அப்புறம் இங்கேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நீட்டாக ஒரு தலப்பா கட்டி இங்கே வரைக்கும் தொங்கிட்டு இருக்கும். அதுக்கு மேலே ஒரு பாம்பு வந்து நின்றுருக்கும் தங்கத்தில், அதை வச்சுருப்பாங்க. இப்போ இவர் தலப்பா போட்டு கண்ணில் மை வச்சு நீட்டாக ஒரு தங்கத்தில் ஒரு தாடி வச்சு இங்கே ஒரு சரை பண்ணி போட்டு, பொம்பளை பிள்ளைங்க போடுற மாதிரி சின்ன பாவாடை, குட்டி உண்டு பாவாடை, அந்த பாவாடையை போட்டுட்டு 2 கையும் 2 கொம்பை வச்சு நம்ம நின்று இருப்பான் டைங்கன்னு. இப்போ இவரை பார்த்தா யாக்கோ புள்ள மாதிரியா தெரியும்? சரி, நம்ம தம்பி இவனா, இவன் இந்த மாதிரியா வருவான், இவன் எகிப்து மூஞ்ச பார்த்தாவே தெரியலையா, கண்ணில் மையெல்லாம் விட்டு. ஆனால் இவனுக்கு தெரியுது, இவனுங்கெல்லாம் அண்ணனுங்க, அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. அதனால் இவன் என்ன பண்ணான், இவங்க பேசுகிற பாஷையை பேசாமல் துபாசி வச்சு பேசணும். துபாசி என்னன்னா இன்டர்பிரட் பண்ணார். பேசுகிறத இன்டர்பிரட் வச்சு அவங்க என்ன பேசுகிறாங்க கேட்டு சொல்லுங்கள். ஏன்னா எல்லா ஊருக்காரங்களும் வராங்கள தானியம் கேட்க, எல்லா பாஷையும் இவனுக்கு தெரியாத, அதனால் எல்லா பாஷைக்காரங்களையும் நிற்க வச்சு இன்டர்பிரட் போட விட்டான். வருவங்களாம் எதனா பேசுவாங்க, இவங்க சொல்லுவாங்க ஐயா இப்படி சொல்கிறாங்க, இப்படி கேட்குறாங்க, அவன் மூலயமா பேசிப்போம். துபாசி வச்சு பேசுனாலும் அவங்களால புரிய முடியல. அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கலாம், வந்துட்டானுங்க இவனுங்க தான் என்ன குழியில் தள்ளினானுங்க, மகனை மாட்டினானுங்கடா, எகிப்தில் மாட்டானா பெரிய அதிகாரி, எல்லாரையும் ஜெயிலில் போடு, கொள்றானுங்களே, கொண்டு போட்டிருக்கலாம். ஆனால் அந்த எண்ணம் இல்லை பார்த்தீங்களா? அவங்களே வந்து சொல்கிறாங்க, ஐயா உங்களை நாங்கள் என்னென்னமோ பண்ணோம், எங்களை எதுவும் பண்ணிடாதே. அவன் சொல்கிறான், நீங்கள் பண்ண காரியங்கள் வந்து நல்லதுக்கு தான் நடக்குது, நான் அதை தீமையாக எடுக்கலை. நீங்கள் இப்படி பண்ணலன்னாக்கா எனக்கு இந்த மாதிரி ஒரு பதவி வந்திருக்காது. பாரு, உலகம் முழுவதும் நான் தானியம் கொடுக்குற ரட்சண்ய கர்த்தனாய் கர்த்தனை மாற்றிக்கிறேன். ரட்சண்ய கர்த்தர், நான் உலகத்தையே காப்பாற்றுற அளவுக்கு வந்துட்டேன். எல்லா தேசத்துலேருந்து என்கிட்ட வராங்க தானியம் கேட்க, நான் கொடுக்குற தானியத்தில் அவங்க பழைக்கிறாங்க. என்னை கடவுளாக மாற்றிருக்கிறாரு கடவுள் அப்படி சொன்னேன். அதான் ரட்சண்ய கர்த்தன். பாருங்கள், அதுக்கு நீங்கள் செய்ததால் தாண்டா இப்படி நடந்துச்சு, அதனால் உங்கள் மேலே எனக்கு கோவமே கிடையாது. யோசித்து பாருங்கள், நம்மளாம் தான் என்ன பண்ணியிருப்போம். எவனோ ஒருத்தன் எப்படினோ அடிச்சுட்டாங்க, 20 வருஷம் முடிஞ்சிருக்கும். அவங்கள எங்கேயோ ஒரு கல்யாணத்தில் பார்ப்போம், இவங்க யார் தெரியுமா, இவங்களையா மறப்பனா நான், மறப்பணும் இவங்கள மறப்பனா நான், பண்ணாங்களே சொன்னாங்களே பேசுனாங்களே. அப்போ 20 வருஷமாக அந்த கசப்பை உள்ளே வச்சுருந்து எங்கே ஆண்டவர் நம்ம கூட இருப்பார்? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் கிருபையாய் நான் மன்னித்து அதை இனி நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். நம்ம பண்ண தப்புகளை ஆண்டவர் நினைக்காம மறந்துடுறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மனசுக்குள்ளேயே வச்சுன்னு இருப்போம். வம்மம் 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 வம்மம். நத்தத்தில் இருக்கும்போது ஒரு நாய் வந்து சாப்பிட்டு இருந்துச்சு. தீபாவளி டைமில் சிவகாசிலேருந்து வெடி கிடச்சிது. நான் என்ன பண்ண, சாப்பிட்டுக்கிற நேரத்தில் கொளுத்தி டம்முன்னு போட்டேன். அதுக்கு மூஞ்சிலே விழுந்துச்சு. கம்மான்னு கத்திட்டு என்னை பார்த்துட்டு போயிடுச்சு. 2 வருஷம் கழிச்சு நான் அந்த நத்தத்துக்கு போகிறேன். சில்ட்ரன்ஸ் கன்வென்ஷன் ஏதோ நடத்தினாங்க அங்கே. நம்ம இருக்கும்போது தான் அது உருவாச்சு அந்த சபை. அதனால் என்னை கூப்பிட்டாங்க. நான் போகிறேன் பேகை மாட்டிட்டு. அது சந்துக்குள்ளே இருந்துச்சு. பவுன்னு வந்துடுச்சு. அப்படிங்கிறது என்ன விட்டவே மாட்டேங்குது. அந்த வீட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, பிரதர் 2 வருஷத்துக்கு முன்னால் டப்பாஸ் வச்சு போட்டிங்களா அந்த நாய் மூஞ்சில், மம்மா வச்சுட்டு பாருங்கள் உங்களுக்கு இப்போ கடிக்க வருது அது அப்படின்னு. அதான் நினச்சேன், நாய் சுபாவம் பயங்கரமானது, மறக்காது நம்மளை. அதே ஒரு புறவை வாங்கி போட்டிருந்தாலும், எதனா ஒரு பிஸ்கெட்டை வாங்கியிருந்தா 2 வருஷம் 4 வருஷம் கழிச்சு வந்தாலும் பாலை ஆட்டின்னு இருக்கும், டயம் 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 டயம்னு. ஆனால் எதனா பண்ணோம் அப்படி சொன்னால் பொம்மை வச்சு கடிக்க வருது. பயந்து ஓடினேன் நான். ஒரு வீட்டுக்குள்ளே ஓடிட்டேன். அது உடலை என்ன வெளியே வந்தால் ஒரு அப்படி சொல்லுது.
பாருங்க, அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம். வம்மம் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படா மாட்டுவோம் பம்புன்னு கடிக்கிறதுக்கு. மாற்றுங்க தயவு செய்து. கர்த்தர் கூட சொல்கிறார், நான் அதை நினைக்கல. இந்த யோசேப்பும் சொல்கிறான், நான் அவங்கள நினைக்கல. அவங்க தீமை செய்தாங்கன்னு நான் நினைக்கல. அவங்க எனக்கு நன்மை செய்தால் தான் இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். அவங்க பண்ண காரியத்தை நிமித்தம் தான் எனக்கு பேர் வந்துச்சு. அவங்க பண்ண காரியத்தை நிமித்தம் தான் நான் இவ்வளோ பேர் வந்திருக்கிறேன். அப்போ நம்ம யோசித்து பாருங்கள். அதனால தாங்க யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அவன் மனசில் சின்ன தீங்கு கூட நினைக்கல. சிமியோனை பிடிச்சி ஜெயிலில் போட்டான். எதுக்குன்னா இவங்க திரும்பி வந்து ஆகணும். இவங்க மனசில் இருக்கிறதான அந்த கசப்பு தன்மை, சகோதரன் மேலே என்ன பாசம் இருக்குது. அவங்களே ரூபன்னு சொல்கிறான், ஐயா நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் எங்கள் சகோதரனை அடிச்சு கொண்டுட்டோயா, அவங்க எந்த நிலவரத்தில் இருக்கான்னு, செத்தானா பழிச்சானு தெரியல, அவன் ரத்தப்பழி தான் எங்கள் மேலே வந்திருக்குது, அதனால தான் நாங்கள் இந்த கஷ்டப்படுறோம் அப்படின்னு அவன் சொன்னான். அவன் வாயிலே ஒத்துக்கிட்டான், எங்கள் சகோதரனுக்கு நாங்கள் தீங்கு செய்தோம், அந்த ரத்தப்பழி தான் எங்களை இப்படி பண்ணுது, நாங்கள் இல்லை, எங்களுக்கு அந்த பாதகம் பழி எங்கள் மேலே வந்திருக்குது அப்படி சொல்கிறாங்க. யோசித்து பாருங்கள், நம்ம பண்ணதான காரியம் நம்ம வாயினாலேயே சொல்லி அறிக்கை செய்ய வந்துடும். ஒரு நாளைக்கு அப்படி செய்திருவோம். நம்மளாலேயே நான் செய்த காரியம்தான் எனக்கு இப்படி வந்துச்சு அப்படி சொல்லி அறிக்கை செய்கிற அளவுக்கு வந்துடும். ஏன் அது வரணும்? எதுக்கு நான் அதை மனசில் வச்சுருக்கணும்? எதுக்கு நான் மூடி மறைக்கணும்? கர்த்தருடைய சன்னிதானத்தில் அறிக்கை செய்து சமாதானமும் ஒப்புரமும் இருந்துச்சு, யார் மேலேயும் கோபம் இல்லாமல் இருந்துச்சுன்னாக்கா தேவன் நம்ம கூட இருப்பார். கசப்பும் வைராக்கியம் இருந்தால் கண்டிப்பாக இருக்க மாட்டார். இந்த 10 பிள்ளைங்க யாக்கோபுடைய பிள்ளைங்க தான். இவங்க ஒருத்தர்கிட்ட கூட கர்த்தர் இல்லை. யோசேப் கூட இருந்தாங்க. தீங்கு செய்தாங்க, என்னென்னமா போயிருந்தாங்க, ஆனால் கர்த்தர் இவங்க கூட தான் இருந்தார். தீங்கு செய்தவங்களுக்கு அவன் நன்மை செய்தான். யாருடைய சுபாவம் தீங்கு செய்தவங்களுக்கு நன்மை செய்ய தோணுதோ அதனால தான் அவன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு. நீ நன்மை செய், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பழி வாங்க, நீ ஏன் போகிற அந்த இடத்துக்கு? இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா கர்த்தர் நம்ம கூட இருப்போம். கண்களை மூடுவோமா? இன்னும் சில காரியம் இருக்குது, உங்களுக்கு அடுத்த வாரம் நான் சொல்லித்தரேன். இந்த 3 காரியத்தை நீங்கள் வீட்டில் போய் மறுபடியும் சிந்திச்சு பாருங்கள். மறுபடியும் இந்த படிங்க. மறுபடியும் கர்த்தாவே என் கூட ஆண்டவர் இருந்தான், ஈசாக்கு போல எதுவுமே இல்லைன்னா கூட நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த பகுதியிலும் எனக்கு எந்த ஒத்தாசையும் வராது. பயங்கரமான கஷ்டம், ஆனால் கர்த்தர் இருக்க சொன்னார். பயங்கரமான வறுமை, ஆனால் கர்த்தர் இருக்க சொன்னார். பயங்கரமான பஞ்சம், கர்த்தர் இருக்க சொன்னார். நான் இருக்கிறேன், ஒரு பேச்சுக்கு கீழ்ப்படுகிறேன். நான் எந்த காரியத்திலும் மிஞ்சி நடக்க மாட்டேன். கர்த்தர் உன் கூட இருக்கிறதுனால பஞ்சகாலமாக இருக்கட்டும், அநேகருக்கு வறுமையும் தரித்திரமாக இருக்கட்டும், நீ ஆசீர்வதிக்கப்படுவே. கர்த்தர் உன் கூட இருப்பார். மற்றவர்கள் வந்து சொல்லுவாங்க, ஆச்சரியப்படுவாங்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், நாங்கள் கண்டோம். இப்படிப்பட்ட காரியங்கள் யாருக்கு நடக்கும்? ஒரு மனுஷனோட கர்த்தர் இருந்தால் தான் நடக்கும். நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் மற்றவர்கள் பார்க்கத்தக்கதா. லாபான்னு சொல்கிறான், அப்பா உன் நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், என் கூட நீர்னு கெஞ்சிறான். பெரிய மாணவர்களே, நம்முடைய வாழ்க்கை அப்படி மாறணும். நம்மளால் மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படணும், நானும் ஆசீர்வதிக்கப்படணும். கோலும் கையுமாய் நான் தான் இந்த பக்கம். கர்த்தர் என் கூட இருந்ததால் ரெட்டிப்பான பரிவாரத்தோடு திரும்பி வரேன். என் கையில் ரெட்டிப்பான பரிவாரம், ஒன்றுமே இல்லாத போனேன். கர்த்தர் என் கூட இருந்ததுனால இவ்வளோ வந்துருச்சு, இவ்வளவு நான் பெற்றுக்கொண்டேன், இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டேன். யோசித்து பாருங்க. எல்லா காரியத்திலும் கர்த்தர் அவனை விட்டுட்டார். ஆனால் என்றைக்கு அவன் அடிமையாக மாறினான், அன்னைக்கு ஆண்டவர் வந்துட்டார் அவன் கூட. என்றைக்கு யாராவது உன்னை அடிமை போல நடத்துகிறாங்களோ அன்னைக்கு உன் கூட கர்த்தர் வந்துடுவார். நான் அடிமையாக மாறி இருக்கிறேன், நான் அடிமையாக இருக்கிறேன், நீ வேதனை படவே படாது. கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறார். என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் உன் கூட இருப்பார். நீ எந்த இடத்துல அகாலமாக பாதாளத்துக்கு போனாலும் கர்த்தர் உங்க இருப்பார். சிறைச்சாலைக்கு ஆண்டவர் வந்துட்டாரு. அவர் அதை கேவலமாக நினைக்கலையே. ஒரு மனுஷங்க சிறைக்கு போயிட்டு வந்தா என்ன அவன் யோசித்து பாருங்க. ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் அவனை கேவலமாக நம்ம பார்ப்போம். யாராவது ஒருத்தங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனை கேவலமாக பார்ப்போம். அவனை பார்த்தவனே மூஞ்சி ஒரு மாதிரி ஆகும், நம்மளே இடரல் ஆகிடுவோம், அவன் வராமே போயிடுவான் சபைக்கே. இந்த மாதிரி பண்ணுற ஆட்கள் நம்மக்கிட்ட இருக்குது. யாரையும் அற்பமாக என்னாது, அவங்க கூட தான் கர்த்தர் இருப்பார். உங்களுக்கு தெரியாது, யோசேப்பு கூட கர்த்தர் சிறைச்சாலைக்கு போனார் அப்படி சொன்னாக்கா நம்ம கூட ஏங்க இருக்க மாட்டார்? நம்ம அவ்வளோ பெரிய தவறு செய்தவங்களா? எப்படிப்பட்ட இடத்துலையும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நான் சுபாவத்தில் எப்படி இருக்கிறோம் அதுதாங்க முக்கியம்.
யாரையும் அற்பமாக தயவு செய்து எண்ணாதீங்க. உங்களை போல அவங்களை நேசிங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் அவங்களும். உங்களை அழைச்ச மாதிரி தான் கர்த்தர் அவங்களையும் அழைச்சார். என்ன அழைச்ச மாதிரி தான் உங்களையும் அழைச்சார். உங்களை யாருன்னா நான் அற்பமாக பார்க்க முடியுமா? யாரையும் அற்பமாக பார்க்க முடியாது. யாரும் கீழ்த்தாடியானவர்கள் அல்ல, யாரும் கீழ்த்தரமானவர்கள் அல்ல. நீ கீழ்த்தரமாய் நினைக்கிறவங்களை கர்த்தர் மேலே கொண்டு வந்துடுவார். கர்த்தர் மேலே கொண்டு வந்துடுவார். எல்லாரையும் மேன்மையாக பாருங்க, எல்லாரையும் ஒன்று போல பாருங்க, எல்லாரும் சகோதர சகோதரியாக பாருங்க. தீமை நம்ம கிட்ட வரவே வராது. கர்த்தர் நம்ம கூட தான் இருப்பார். கர்த்தர் நம்மளே ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றுக்கும் மேலே உன்னை உயர்த்துவார். யார் உன்னை பழி வாங்கினாலும் அவர்கள் மேல் உனக்கு கோபம் வராது. போத்திபார் மேலேயும் யோசேப்புக்கு கோபம் வரல, தன் சகோதரர்கள் மேலேயும் கோபம் வரல. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து 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 உயர்த்தினார். பிரியமானவர்களே, தாவீது சொல்லுகிறான், யாக்கோபின் தேவன் என் தேவன். யாக்கோபின் தேவனை நீ துணையாய் கொண்டபடினால், யாக்கோபின் தேவனை நீ துணையாய் கொண்டாய். யாக்கோபுக்கு கர்த்தரே வந்து நான் துணையாய் இருக்கிறேன் சொன்னார். ஆனா இப்ப நான் யாக்கோபு கிடையாது. ஆனா நான் யாக்கோபின் தேவனை நான் துணையா கூப்பிட்டுக்கிட்டேன். வாங்க ஆண்டவரே, யாக்கோப் கூட்டம் பாருங்க, என் கூட வாங்க. அந்த மாதிரி கூப்பிடுங்க. ஆண்டவரே, இது வரைக்கும் நீர் என் கூட இருந்தியா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு தடுமாற்றமா இருக்கு, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என் வாழ்க்கையில நடந்ததான காரியத்தெல்லாம் நினைச்சு பார்த்தா நீ என் கூட இருக்கிறியா இல்லையான்னு தெரியல. இப்ப இந்த 3 பேரை நாங்க பார்த்தோம். இந்த 3 பேரு கூடயும் கர்த்தர் இருந்ததுனால அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சு. என் கூட இனிமேலாவது வாங்க, ப்ளீஸ் வாங்க அப்படி சொல்லி கூப்பிடுங்க. என் கூட வாங்கன்னு சொல்லு. உன் கூட கர்த்தர் வந்துட்டா ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் தானாய் உனக்கு வந்துடும். கர்த்தர் மட்டும் உன் கூட வந்துட்டா எல்லா வறுமை தனத்திலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தர் உன் கூட இருந்தால் நீ ஒன்று செய்தால் 100 மடங்கு கர்த்தர் மாற்றி தருவார். யாக்கோபின் தேவன் நீர் எந்தன் துணையே, யாரும் இல்லை உம்மை போல உலகில். யாக்கோபின் தேவன் நீர் எந்தன் துணையே, யாரும் இல்லை உம்மை போல இவ்வுலகில். நாச உலகம் என்னை தள்ளிட்டாலும் ஆமென் ஆமென். அதனை மாற்றி என் சந்தோஷம். நாச உலகம் என்னை தள்ளிட்டாலும் நாதனை மாற்றி என் சந்தோஷம். யாக்கோபின் தேவன் நீரே ஆமென் 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 ஆமென். யாரும் இல்லை போல இவ்வுலகில். யாக்கோபின் தேவன் நீர் எந்தன் துணையே, யாரும் இல்லை போல இவ்வுலகில். நாச உலகம் என்னை தள்ளிட்டாலும் நாதனை மாற்றி என் சந்தோஷம். ஹalleluya ஹalleluya. நாச உலகம் என்னை தள்ளிட்டாலும் நாதனை மாற்றி என் சந்தோஷம். நாச உலகம் என்னை தள்ளிட்டாலும் நாதனை மாற்றி என் சந்தோஷம். நாச உலகம் என்னை தள்ளிட்டாலும் நாதனை மாற்றி என் சந்தோஷம். நாச உலகம் என்னை தள்ளிட்டாலும் ஆமென். நாதனை மாற்றி என் சந்தோஷம். உன் வாழ்க்கை மாறட்டும். உலகம் என்னை தள்ளிட்டாலும் கர்த்தர் உன்னோடு வரட்டும். கர்த்தர் உன்னோடு இருக்கட்டும். நான் உன்னோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லட்டும். நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் கடந்து போங்க. கர்த்தர் என்ன வார்த்தைகளை கொண்டு உங்களோடு பேசுகிறாரோ அந்த வார்த்தையின்படி செய்யத்தான் அவர் பேசுவார். இன்றைக்கு கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருந்தால் அவனுக்கு என்ன சம்பவிக்கும், அவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான் என்று பேசினார். எதற்காக? உன்னோடு கூட அவர் வரும்படியாய்தான். இதுவரையிலும் உன்னோடு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இனிமேல் கர்த்தர் உன்னோடு வரட்டும். இங்கிருந்து ஆண்டவரை கூட்டிக் கொண்டு போ, இங்கிருந்து ஆண்டவரை கூட்டிக் கொண்டு போ. அப்படி உன்னோடு கூட கர்த்தர் வருவாரானால் உன் வாழ்க்கையே மாறும். உன் ஜீவியம் தலைகீழாய் மாறிவிடும். நீயே ஆச்சரியப்படுவாய், எனக்கா இதெல்லாம் நடக்குது, எனக்கா இதெல்லாம் நடக்குது, எனக்கா இதெல்லாம் கர்த்தர் செய்கிறார் என்று பிரமிப்பாய், ஆச்சரியப்படுவாய். பிரியமானவர்களே, அவர்களும் மனுஷர்கள் தான். அவர்கள் கூட கர்த்தர் இருந்தாரே, அவர்களும் மனுஷர்கள் தான். அவர்களுக்குள்ளேயும் தீய சுபாவங்கள் இருந்தது. அவர்களுக்குள்ளேயும் வித்தியாசமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருந்தது.
ஆனாலும் அவர்கள் சின்ன சின்ன விஷயத்திலே உண்மையாக இருந்தபடினால் அந்த சின்ன விஷயத்தின் நிமித்தம் கர்த்தர் அவர்களோடு இருந்தார். உனக்குள்ளும் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது உண்மைதான். ஆனால் கர்த்தருக்கு கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருக்கிறாயே, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறாயே, அதற்காகவாவது கர்த்தர் உன்னோடு வருவார், அதற்காவது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீயும் அவர்களைப் போல ஒரு ஆளு தானே. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.